வணக்கம் நண்பர்களே. இது என்னோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற எலுமிச்சை மரம். பாருங்க, எவ்ளோ அழகா நிறைய எலுமிச்சை காய்ச்சிருக்கு. சிலது இன்னும் பச்சையா இருக்கு, சிலது நல்ல மஞ்சள் நிறத்துக்கு பழுத்திருக்கு. இந்த மரத்துக்கு நாங்க பெரிய அளவுல எதுவும் செய்ய மாட்டோம். அவ்வப்போது தண்ணி ஊத்துவோம், காஞ்ச கிளைகளை மட்டும் வெட்டி விடுவோம். அதுவே நல்லா வளர்ந்து வருடம் முழுக்க காய்கள் கொடுக்குது. வீட்ல வளர்க்குற எலுமிச்சைனா ரொம்பவே பயனுள்ளது. சமைக்கவும், ஜூஸ் போடவும், ஊறுகாய் செய்யவும் எப்போதும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். கடையில வாங்குறதை விட வீட்ல பறிச்சு பயன்படுத்துறதுக்கே தனி சந்தோஷம். இந்த மரத்துல ஒரே நேரத்துல பூவும் இருக்கும், சின்ன காய்கனும் இருக்கும், பெரிய காய்கனும் இருக்கும். அதான் எலுமிச்சை மரத்தோட ஒரு சிறப்பு. உங்க வீட்லயும் கொஞ்சம் இடம் இருந்தா கண்டிப்பா ஒரு எலுமிச்சை மரம் நடுங்க. அதிக பராமரிப்பு இல்லாம நல்ல பலன் தரும். வீட்டை பசுமையாவும் அழகாவும் வைத்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த கிளை முழுக்க எலுமிச்சை காய்ச்சிருக்கு. காய்களின் எடை அதிகமா இருந்தாலும் கிளை அது தாங்கி நிக்குது. இதை பார்க்கும்போது இயற்கை எவ்வளவு அழகானதுன்னு தோணுது. உங்க வீட்ல கொஞ்சம் இடம் இருந்தா கண்டிப்பா ஒரு எலுமிச்சை மரம் நடுங்க. அதிக செலவு கிடையாது, அதிக பராமரிப்பும் தேவையில்லை. ஆனால் வருடம் முழுக்க நல்ல பலன் கிடைக்கும். இந்த மரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட வீட்லயும் எலுமிச்சை மரம் இருந்தா அது எவ்வளவு காய்க்குது என்று சொல்ல மறக்காதீங்க. இன்னும் இது போல இயற்கை, விவசாயம், வீட்டு தோட்டம் சம்பந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நன்றி.